ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய ஹிஸ்ட்ரி டாப்பிக்கு, புதுமான பண்டைய காலம், கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியாவோட குரோத்தை நோக்கி போகணும், புது டாப்பிக்கானு பேசணும்னு ஆசை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில டிஸ்டர்பிங்கான நியூஸு எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டால் எனக்கு வந்து மன வருத்தம் இருக்குது. ஏன் வந்து நம்ம இந்தியா வந்து இப்படி இருக்குது, ஏன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்கிறாங்க, அதுக்கு வந்து அந்த பையனுக்கு தான் காரணமா, இல்லை அவங்க பெற்றோர் காரணமா, இல்லை வந்து ஆசிரியர் காரணமா, இல்லை வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் நம்ம ஆளும் தலைவர்கள் காரணமா அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரே இந்த சிந்தனையாக தான் இருக்குது. நான் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணல. தப்பு நடக்குது, அது எதனால் நடக்குது, இது வந்து ரொம்ப சமூகத்தவே ஒரு அஃபெக்ட் பண்ணுது. யார் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நேற்று ஆகஸ்ட் 10 ஒரு காலேஜ் பையனை ஒரு 20 பேர் சேர்ந்து, கூட படிக்கிறோம்னு சொல்கிறாங்க, இப்போ சீனியர் ஜூனியர் சண்டேன்னு சொல்கிறாங்க, 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடித்து அந்த பையன் வந்து உயிரிழந்துட்டான். இதை பார்த்து எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. 3 பேர் ஆங்கிளில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த பையனுக்கு ஏற்கனவே டிசிப்ளினரி காலேஜ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து நைட்டு வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியே போய் 11:30 சுற்றிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து சமய மாஸ்டர் வந்து, ஏன்பா வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, காலேஜ் உள்ளே போய் ஹாஸ்டலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னையா நீ யாரையா கேட்குறதுக்குன்னு அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டனால அடுத்த நாள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இந்த சமயக்காரர் அடித்தனால அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு, யாரும் சமைக்க மாட்டோம், என்ன அந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சமயக்காரங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதனால காலேஜ் நிர்வாகமே அந்த பையனை கூப்பிட்டு டிசிப்ளினரி கமிட்டிக்கு முன்னாடி கேட்க, ஆமாங்க இந்த மாதிரி அடிச்சிட்டன்னு ஒத்துக்கிட்டா. உடனே வந்து 2 பசங்க சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. காலேஜ் சொல்கிறது ஒத்துக்கிட்டாங்க. உடனே 2 பேரண்ட்ஸையும் வர சொன்னோம். பேரண்ட்ஸ் வந்து 23 அடிக்கிறான், 24 25 வந்துடுறாங்க. அந்த பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்களும் வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டு இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், 10 to 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், இன்னைக்கு இந்த நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் பாதிக்கப்படாதா அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. வெளியிருந்து உள்ளே வந்து படித்து எக்ஸாம் எழுதிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க ஏன் பரவாயில்ல, நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், 10 நாள் கழிச்சே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி அனுப்பிச்சி விட்டதாக காலேஜில் சொல்லப்படுறாங்க. ஆனால் வந்து அந்த பையன் வந்து ஊருக்கு போகல, காலேஜ் வெளியே இருந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருந்துக்கிட்டு தங்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான் போல். அது நார்மல் தான். நார்மல் மீன்ஸ் வீட்லேயும் நம்பிட்டாங்க, வேறு எந்த தப்பு பண்ணாத வரைக்கும் படத்துக்கு போட்டும் வரட்டும், அதெல்லாம் இது இல்லை, பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து காலேஜில் வந்து அந்த 10ஆம் தேதி இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டாங்க. உங்கள் காலேஜிலேருந்து ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டான் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்திரிச்சு பதறி போய் போனால் போலீஸும் அதே டைம் வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து இப்போ இந்த பையனே இங்கே இருக்கிறானே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி காலேஜில் சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வருது, ஒரே அழுகை, என்ன இப்படி போயிட்டுன்னு. ஒரு பெற்றவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். இறந்துச்சு, ரொம்ப துக்கமான செயல் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எந்த பையனுக்கும் நடக்காது, இந்த மாதிரி என் பையன் வந்து வெளியே பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும், ஹெட்செட்டு வந்து கீழே விழுந்துருச்சு, அதனால மெஸ்ஸுக்கு பேக் சைடு போய் எடுக்கலான்னு போனோம், தனியாக போனோம், ஃப்ரெண்டோடு போனோம். அப்போ வந்து ஹிந்திக்காரங்க வந்து இது போதைப்பொருள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஏன் அடிக்கிறீங்க அப்படின்றது தமிழில் வந்து கெட்ட வார்த்தையில் ஏதோ இந்த பையன் திட்டான், அது வந்து எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்ட்டு தகராறாகி இவங்க அதான் கைகலப்பாயிருச்சு. இதுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷனை எடுத்து பேசுகிறப்ப வந்து யார் போதைப்பொருள் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இந்த பையன்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், என்ன பார்த்தா அந்த மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் பையன் இறந்ததை வந்து அந்த போட்டு கொடுத்ததை வந்து உள்ளேருந்து டீச்சர் சைட்லேருந்து அந்த விற்கிறவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. எப்படியோ அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எந்த பையனுக்குமே ஆகக்கூடாது, நிர்வாகம் தான் முழு பொறுப்பு, நிர்வாகம் தான் அந்த பையன்கிட்ட வந்து போட்டு வாங்கி சீக்கிரட்டை வெளியே விட்டுறாங்கன்னுட்டு இவங்க சொல்கிறாங்க. யார் இவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. போலீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு 5 மணி போல், காலையில் 5 மணி போல், ஆகஸ்ட் 10 வந்து இவங்க ஒரு 5 மணி போல் வந்து
5 மணி காலையில் 5 மணி போல் சிவில் இன்ஜினியரிங் பசங்க வந்து பக்கத்துலேயே பொன்னகருங்கிற ரூமில் வந்து தங்கியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே மாஸ்க் போட்டு போய் அவங்கள அடித்து சீனியர் ஜூனியர் சண்டையில் வந்து அடித்து ஃபோனை எடுத்து 2 பேர்த்து ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றப்ப பிடிக்கிறப்ப அந்த அமுதன் பயங்கர வந்துட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து 8:30க்கு ஒரு பையன் வந்து பார்த்துட்டான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் நினைக்கிறேன், இளவரசன். அவன் வந்து செகண்ட் இயர் சிவில். பார்த்தனால இவங்க ஆள் சேர்த்திக்கிட்டு அவனை வந்து அடிக்கிறதுக்காக போய் ரூமில் 2 பேர் மட்டும் தனியாக 2 பசங்க மட்டும் தனியாக இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து இவனை பைக்கில் ஏற்றிட்டு ஆள் இல்லாத இடத்துல காலேஜ் பேக் சைடு இப்போ காலேஜ் பேக் கிரவுண்டில் போய் ஒருத்தன் வந்து அடித்து தப்பிச்சு ஓடிட்டான். ஸ்டிஃபினோ அடித்து ஓடிட்டான். இந்த பையனை வந்து நல்லா பார்த்தனால நல்லா அடித்து நல்லா மயக்கமானால வந்து 10 மணிக்கு கிட்ட 8 to 1.5 மணி நேரம் அடிச்சிருக்கிறாங்க. இந்த பையனாவே வந்துட்டானா இல்லை அவங்க கொண்டாந்து விட்டாங்களான்னு தெரியல. படுத்திருக்கிறான். 3 மணி போல் காலையிலேருந்து படுத்திருக்கிறான். ஒரு 3 மணி போல் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு. அதை பார்த்து வந்து பக்கத்தில் இருக்கிற பசங்க வந்து உடனே வந்து ரூமில் இருக்கிறவங்க வந்து உடனே வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. போனோடனே அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறது. இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே இஎஸ்ஐக்கு வந்து சிங்காநல்லூர் இஎஸ்ஐக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புறதுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இதைத்தான் சட்டசபை வரைக்கும் போயிருக்கு. சட்டசபையில் வந்து இதை வந்து சீனியர் ஜூனியருக்குமான கேங் ஃபைட்டு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை சொல்கிறாரு. இதில் கஞ்சா வியாபாரிகளை வந்து இந்த பையன் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த போலீஸ் வந்து விற்கிறவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து கேங் சேர்த்திட்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல, ஏன்னா இது வந்து ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி தான் இங்கே கருத்து. எனக்கு என்ன தோணுது, இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல. காலங்காலமாக இந்த கோயம்புத்தூரில் வந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. கோயம்புத்தூரில் எல்லா காலேஜ், சென்னை, திருநெல்வேலி காலேஜ் இருக்கிற இடத்துல பக்கத்துல எல்லாம் கஞ்சா இருக்குது, ஹான்ஸ் இருக்குது, கூலிப்பு இருக்குது, சரக்கு இருக்குது. ஆனால் காலேஜ் சைடு இருந்து தடுக்க நினைக்கிறாங்க. பசங்களும் இது ஒரு ஜாலிக்காக வந்து பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் வந்து என்ன போகிறேன். இப்போ வந்து கஞ்சா பிரச்சனைனால ஏதாச்சும் கேங் வார்னால ஏதாச்சும் அது மேட்டர் இல்லை. ஏன் வந்து கஞ்சா அடிக்காமல் அவங்க அம்மா வந்து இந்த பையன் எதுவுமே பண்ண மாட்டேன், நல்ல பையன், நான் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், பெட்ரோல் முன்னாடி நல்லது, சில தெரியாமல் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. பேரண்ட்ஸும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குன்னு வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுத்து ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடுங்க, சரிங்களா? அந்த ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மைண்ட் செட்டே இப்போ எப்படின்னா, ஒரு கெத்து பைக்கை வச்சுக்கிட்டு முடி நிறையா வச்சுக்கிட்டு பிள்ளைங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு போனால் கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மையான கெத்தே இல்லை. அதை வந்து கல்ச்சர் செட் பண்ணுறது வந்து இந்த ஆக்டர்ஸ், பெரிய சிங்கர்ஸு, இவங்க தான் கெத்தாக. இப்போ ரேப்பர்ஸ் ஆக்சுவலாக அந்த பசங்கள்லாம் இருக்கிறது வந்து யார் மாதிரி இருக்கணும்னா ரேப்பர்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. கெத்தாக கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து காலேஜிலேருந்து வரும். காலேஜ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை. காலேஜ் என்னென்னா ஒரு வந்து மணி மோட்டிவோடு வந்து செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தேவை என்ன, சில்ட்ரனோட அட்மிஷன் வந்துட்டு அவங்க பாஸ் பண்ணிட்டு வெளியே போயிடணும், அவ்வளோதான் காலேஜோட நோட்டிவ். மற்ற இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க வித்தியாசமாக. இப்போ வேலை வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக காலேஜை வந்து ப்ராப்பரான எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்த்தணும். ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டமே தர மட்டத்தில் இருக்குது. இப்போ யூடியூப்பில் வீடியோ கூட போட்டு போயிடலாம். அந்த மாதிரி தம் அடித்து சரக்கு அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அடிக்கலாம். ஆனால் யாருக்கு பிரச்சனை வர மாதிரி, இப்போ ஏதோ அடிங்க, தம் அடிங்க, சரக்கடிங்க, யாருக்கு பிரச்சனை? எபோவ் 18 ஆயிடுச்சுன்னா ஃபாரின்லே 21 அந்த ஏஜ் லிமிட் பண்ணி அடிங்க. ஆனால் நான் தான் கெத்து, நீ தான் கெத்து, சீனியர் ஜூனியர் கேம்பஸுக்கு அந்த நோ ரேக்கிங் ஃப்ரீ ஜோன், நோ ட்ரக்ஸ் ஜோன் அப்படின்ட்டு வந்து போர்டு மட்டும் இம்மான் தண்டி வச்சுருக்கிறீங்க. ஆனால் வந்து ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேருக்கிறீங்க. இதுக்குள்ள வந்து யாரை பெருமைப்படுறதுன்னு தெரியல. இந்த ஹேபிட்டை வந்து டோட்டலாக இது பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் வந்து நிறையா கொண்டாடணும்னு சொல்லி வேண்டிக்கிற ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷனு. அந்த பையனை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறனால தானே இந்த மாதிரி பழக்கத்துல எல்லாம் போகிறான். ஸ்போர்ட்ஸ் கேம் கூட வைங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பழகணும், கேங் வார் இல்லாமல். ஒரு எல்லா காலேஜ்லேயுமே இருக்குது. யூஎஸ்லேருந்து அங்கேயும் கூட தான் இருக்குது.
ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து அவங்கனாச்சும் எப்படின்னாச்சும் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து வேலை வாய்ப்பு கம்மியாகி போச்சு. காலேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து மணி மோட்டிவோடு செயல்படாதீங்க. உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணும், என்ன இப்போ மெக்கட்ரானிக்ஸ்னால் அதுக்கு அது என்ன ஜாப்பு, புது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்கள ஃப்ரீயாகவே விடாதீங்க. காலேஜுக்கு வந்தப்போ வந்து இப்போ மாதிரி வெளியே கோயம்புத்தூர் சென்னைன்னு போகிறாங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரீடத்தில் வந்து நல்ல பழகினா தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி நிறையா ஆஹாவளி கேங்கில் அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் ஜாயிண்ட்டே அடிச்சிருக்க மாட்டான், கஞ்சாவே அடிச்சிருக்க மாட்டான். இங்கே வந்தால் ஒரு கெத்து, இங்கே அடிச்சு போடுறா கிஷா அடிச்சு போடுறா அப்படின்னு 2 ட்ரிப்ஸ் அங்கே போட்டு விட்டு இது பண்ணுவாங்க. அடித்து நார்மலாக இருந்தால் வேற. அதுவே இந்த மாதிரி பிரச்சனை, வன்முறை, கலவரம் இதெல்லாம் போகிறது வந்து ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் இந்தியன் லா படி கஞ்சா வந்து பெரிய குற்றம். அந்த விற்கிறவனை பிடிக்கணும், போலீஸு பிடிச்ச தண்டனை கொடுக்கணும். இப்போ வந்து இந்த யாரை அது சேர்ந்து அடித்தாங்களோ எல்லாத்துக்கும் ஒன்று, யாருக்குமே இந்த மாதிரி தப்பு நடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணனா இவ்வளோ தண்டனை அப்படின்னு சொல்லி பயத்தை ஒன்று கிரியேட் பண்ணணும். கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ எல்லாமே கிரியேட் பண்ணணும். பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, மெக்கட்ரானிக்ஸ் மட்டும் நடத்தாதீங்க, எல்லா சப்ஜெக்டும் நடத்துங்க, ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி விடுங்க. டெய்லியும் அவனை வந்து பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக சொல்லணும். பேரண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்த்து விடுங்க. ஒன்று வந்து படிக்காமல் ஆர்டினரியாக இருக்கிறான்னா ஃபிசிக்கலாக அவனை வற்புறுத்துங்க, ட்ரெயின் பண்ணுங்கள். நானாக ஃபிசிக்கலாக போய் இது பண்ணனால அந்த தாட் வராது. இருக்கலாம், கம்மியாக இருக்கும் ஹேபிட்டு. அந்த ஓடுறது, ஒரு 10 ரவுண்ட் அடித்தா அந்த வேர்வையில் வந்து இதாக அந்த ஒரு டிசிப்ளினை வந்து எப்படியாச்சும் கொண்டாட வைக்கணும். இந்த மாதிரி யூடியூப்பு கேம் கூட விளையாடுங்க, வீடியோ கேம் கூட பசங்க விளையாடுங்க. அந்த கெத்துன்னு நினச்சி பைக்கில் சைலன்சர் பிடுங்கி விட்டு ஓட்டுறது, முடி வளர்த்திக்கிட்டு. நானே ஒரு காலத்தில் அப்படி இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஃபுகாசி, ஃபேக். அது எல்லாமே ஒரு ஃபேக்கு. நம்ம ரியலான டேலண்ட்டை வந்து வளர்த்திக்கணும். சிங்கராகவோ, டான்ஸராகவோ, ஆக்டராகவோ. இப்போ பைக் ரேஸ் இது பண்ணணும், ஸ்டண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான கிரவுண்டுக்கு போயிட்டு பைக்கை மாட்டிட்டு பப்ளிக் பிளேஸ் இல்லாமல் நீங்கள் 5-6 டைம் விழுந்து எழுந்திரிச்சு உண்மையாலுமே அந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்குங்க. அதேமாரி சண்டை கட்டணும், ப்ரொஃபஷ்னல் ஆகணும் அப்படின்னா பாக்ஸிங் கற்றுக்குங்க. எம்எம்ஏலாம் யூஎஃப்சியில் போகணும்னு நினைங்க. அதில் வந்து அவங்க 100% 1% இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டிசிப்ளினை கொடுக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சரக்கு, தம்மு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது காலேஜ் பசங்க சத்தியமாக வேஸ்ட்டு, 100% வேஸ்ட்டு. இது வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து டிட்டீரியேட் தான் பண்ணும், அழிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அழுகும், சதை வந்து பூச்சி தின்னு அழுகிற மாதிரி, புணத்தில் வந்து பூச்சி தின்னு அழுகிற மாதிரி நீங்களே உங்கள் லைஃப் வந்து அந்த மாதிரி இதாகும். அது ரியலி பேட் ஹேபிட்டு தான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு வந்து யார் பொறுப்பு? பாலிசி மேக் பண்ணுற கவர்மெண்ட் பொறுப்பா, இல்லை அந்த காலேஜ் நிர்வாகம் பொறுப்பா, இந்த வளர்த்த அந்த பேரண்ட்ஸ் பொறுப்பா, இல்லை அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு பொறுப்பா? அந்த பையன் வந்து ஆக்சுவலாக வந்து 10 மணிக்கு அடிபட்டு ரூமுக்கு வர்றான். அடிபட்டோடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க கூட நேரம் காப்பாற்றிருக்கலாம். ஏன் வந்து 3 மணி வரைக்கும் மூச்சு திணற வரைக்கும் யாருமே அவனை தூக்கிட்டு போகல? அப்படின்னா எல்லாரும் அந்த ரூமில் இருந்தவங்க எல்லாருமே போதையில் இருந்தாங்களா, இல்லை அப்படி அடித்தாங்களா அவங்க போதையில் இருந்தானா? அந்த 11:30 வரைக்கும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எதுக்கு வெளியே போனாங்க? டீ குடிக்க போனாங்களா? டீ குடிக்க போகிறவங்க வந்து சமையல் மாஸ்டர் வந்து அடிக்க மாட்டான். ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவன் தான் சமையல் மாஸ்டர் ஒரு வேளை அடிச்சிருக்கலாம். 5 மணிக்கு போய் ஃபோன் எடுத்தான்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஃபோன் எடுத்தாங்க? அவங்க ட்ரக்கில் இருந்துருக்குறாங்களா? அவங்க 20 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க நல்ல பையனாக இருந்தால் போய் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் சரக்கு அடிச்சிருப்பாங்களா? அவங்களும் கஞ்சா ஜாயிண்ட் ஏதாச்சும் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களையும் அப்போ இதில் வந்து ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தான் எனக்கு இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணுது. அதுக்கு வந்து நம்ம சமுதாயம் தான் காரணம். ஸ்போர்ட்ஸில் லேக் ஆகிருக்கிறோம், நம்ம இந்தியா ஓவராலாக எஜுகேஷனில் லேக் ஆகிருக்கிறோம், வேலை வாய்ப்பில் லேக் ஆகிருக்கிறோம். காலேஜஸ்க்கும் இதில் வந்து எல்லாருமே தான் பொறுப்பு. நம்மளும் தான் பொறுப்பு. நம்மளும் தான் குப்பை தொட்டி குப்பையில் போகிறதில்ல. கூழுப்பு அந்த மாதிரி குட்கா, பான் மசாலா எல்லாத்தையும் தடை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் வந்து இன்னும் பஸ் ஸ்டாண்டு அந்த பப்ளிக் டாய்லெட், அந்த யூரின் போகிற சிங்கில் வந்து கூலிப்பு, ஹான்ஸ் எல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது வந்து யார் க்ளீன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கஷ்டப்படக்கூடாது, நல்லாட்சி தருவேன் சிஎம் சாரும் சொல்கிறாங்க. எதிர்கட்சியும் வந்து நாங்கள் வந்தால் நல்லாட்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான சேஞ்சஸ் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கணும்.
பேரண்ட்ஸும் வந்து சில்ட்ரனை வந்து இந்த மாதிரி போகாமல் விடாமல் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ்லேயோ எஜுகேஷன்லேயோ இல்லை ஃபேஷன்லேயோ டான்ஸ்லேயோ ஆக்டிங்லேயோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் கூட ஒரு டிசிப்ளினை வந்து கொண்டாட வச்சு ட்ரக்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணணும். ட்ரக்ஸ் தான் இதுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்டுன்னு நினைக்கிறேன். அது இருக்கிறதுலே உங்களை வந்து உங்கள் லைஃபவே ஸ்பாயில் பண்ணிடும். அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் மருந்து, நிறைய எடுத்துக்கிட்டால் வந்து டெத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. பாவம் தான் அந்த பையன். லைஃப் எவ்வளவோ இருக்குது. இன்னும் வந்து 100 வயசுக்கு 50 60 வயசு வாழ்கிற பையன். பேரண்ட்ஸுக்கு வந்து பயம் போச்சு, காலேஜுக்கு வந்து காலேஜ் பேர் போச்சு, போலீஸுக்கும் அவமானம் தான். இந்த மாதிரி க்ரைம் வந்து வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தான் போலீஸு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து போய் தடுக்கக்கூடாது. கோர்ட்டு மேலேயும் தப்பு தான். கோர்ட்டு வந்து ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இது வந்து இந்த பிரச்சனை இப்போ மட்டும்தான் நடக்குது, அந்த கேங் வர அப்படின்னா முதர்ந்தே நடக்க ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு என்ன தண்டனைன்னு எல்லாத்துக்குமே மீடியாவுக்கு காமிக்கணும். மீடியா மேலேயும் தான் தப்பு, இந்த மொத்த மேலேயும் தான் தப்பு. இந்த மொத்த என்விரான்மெண்ட், சமுதாயம், கவர்மெண்ட் எல்லாருமே இந்த ரீசனுக்கு பின்னாடி இருக்கிறோம். அதை வந்து இனிமேல் ப்ராப்பராக நடக்காமல் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன், ப்ராப்பரான எஜுகேஷன், ப்ராப்பரான குவாலிட்டி அவேர்னஸ் எல்லாமே கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் பெருசாகலாம் ப்ரிப்பேர் பண்ணல. அந்த பையன் வந்து இப்படி இறந்துருக்கலாம், இதான் ரீசன்ட்டு சும்மா நியூஸ் மாதிரி கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து உண்மையான ரீசன் யாருன்னு சொல்லி நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.